guys, welcome back to our channel. நம்ம நிறைய வீடியோல வந்து சொல்லிட்டே இருப்போம் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கோம்னு. ஆனா இன்னைக்கு நம்ம உண்மையாலுமே ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஊட்டி பார்க்க போறீங்க. அதுக்கு அப்புறம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேக்ல நின்னுட்டு இருக்கோம். உள்ள போறோம் சார். அதிகப்பட்ட நாங்க உள்ளலாம் போல. இப்ப சாப்பிட இருக்கோம். இங்க பூவா சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரா வண்டி எடுத்தோம் அப்படினா ஸ்ட்ரைட்டா ஊட்டி தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ரொம்பவே பட்ஜெட்ல வந்து ஸ்டே பண்ணலாம், எப்படி சாப்பிடலாம் இதெல்லாமே பார்த்து மொத்தமாக உங்களுக்கு ஒரு 5 பேர் வரீங்க அப்படின்னா ஒரு 10 வேலைக்குள்ள எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கும் வந்தாச்சு. இங்கே தான் ரூம் போட்டிருக்கோம். மர்ஜிக் ஸ்டார் காட்டேஜ் ஆக்சுவலாக இவர் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் ரூம் போட்டு எல்லாத்துக்குமே. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 1500 ஆச்சுங்க ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஒரு ஃபேமிலிக்கு வந்து 5 பேர் அலோவ் பண்ணுங்க ரூம் நான் உள்ள போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. யாராவது வந்து ஊட்டி வரணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 1500 உங்களுக்கு 5 பேர் தகுந்த ரூம் கிடச்சிடும் ஈஸியாக. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணி பேசிங்கன்னா போதும். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து ரூம் புக் பண்ண முடியும். நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அமௌண்ட்லாம் அப்படி பே பண்ணிடல. ஆக்சுவலாக ஒரு நம்பர் வாங்கிட்டு கூகுள் பே தான் பண்ணேன். ஸோ இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரூம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. கீழே ரூம் கிடச்சிருச்சு. ரூம் உள்ளே போய்ட்டு எப்படி உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. சித்திக் அலி மர்ஜிக் ஸ்டார் காட்டேஜ் ஊட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 700 மீட்ரு, ரோஸ் கார்டன்லேருந்து ஒரு 150-200 மீட்டர் கீழே இருக்குது. ரூம் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நார்மல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1500 அப்படி போட்டுட்ருக்கோம். சீசன் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா 2500 அந்த மாதிரி ரெண்டில் போட்டுட்ருக்கோம். நார்மல்னாக்கா இப்போ எல்லாமே இது தான் பீக் டைம்னாக்கா இந்த பொங்கல் வர்றது, பின்ன ஏப்ரல் 14லேருந்து மே லாஸ்ட்டு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு 2500 வரும். மற்ற சமயத்தில் எல்லாமே வந்துட்டு 1500 ரூம் ரெண்ட்டு. நம்மளது ஒரு காட்டேஜ் அப்படியே ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். 2 பேர் வரதா இருந்துச்சுனாக்கா ஒரு 1200 அப்படி பண்ணி கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சிங்கிள் இல்லை, எல்லாமே டபுள் பெட்ரூம் தான். பெட்ரூம் வந்துட்டு உள்ளே செப்பரேட் தனியாக போயிடும், ஹால் தனியாக வந்துடும். இப்போ லாட்ஜ் எல்லாம் போனீங்கன்னாக்கா ஒரு ரூம் அப்படியே வந்துடும், ஹாலு பெட்ரூம் எல்லாம் ஒரே மாதிரியே வந்துடும். நம்மக்கிட்ட அப்படி வராது. பெட்ரூம் செப்பரேட்டாக வந்துடும், ஹால் தனியாக வந்துடும். அப்போ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ குளிர் சமயத்துலலாம் வந்தீங்கன்னா 2 பெட்ரூம் ஆச்சுன்னா ஹோட்டலெல்லாம் போனீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா பிளாங்கெட் வாங்கணும். நம்மக்கிட்ட அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்டெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. அந்த ரூமில் இருக்கிறதே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு மொபைல் நம்பர் 8148461118. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, வாங்க ரூம்குள்ளே போகலாம். இங்கே கஷ்டம் உள்ள வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா செட் இருக்குது. அப்படியே டம்ளர், கிளாஸஸ் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் நல்லா லக்ஸரியாக தான் ஃபீல் ஆகுது இங்கேயுமே. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாலில் உட்காந்து டிவிலாம் பார்க்க முடியும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல். ரூமில் யாராவது தங்கிட்டாங்க கூட நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து ஹாலில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ போய் நம்ம ரூமுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சின்னதாக இருந்தாலுமே இந்த ரூம் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பெட்டில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா டஸ்ட் எதுவுமே இல்லை. பாப்பாவும் நல்லா ஹாப்பியாக இருந்தாப்புல. ஒரு கபோர்டு இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனாங்க. கபோர்டு ஓப்பன் பார்க்கலாம் வாங்க. கபோர்டு ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு கபோர்டு. உங்கள்கிட்ட டஸ்ட் நிறையா அந்த கூட நீங்கள் மாட்டிக்க முடியும். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அது போக உங்கள்கிட்ட லேப்டாப்பு ஏதாவது ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா சேஃபாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து 2 கபோர்டு இருந்துச்சு. ஒன்று இந்த பக்கம் இருந்துச்சு, ஒன்று அந்த பக்கம் இருந்துச்சு. இந்த கபோர்டுமே சேம் சைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஆங்கர் இருந்துச்சு, மரத்தில் மாட்டிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி இருந்துச்சு. நம்ம வீட்டில் போய் பேச ஆரம்பிச்ச கண்ணாடியும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது அப்புறம் இங்கே ஃபேன்லாம் இருக்காது, ஏசி இருக்காது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே ஊட்டிக்கு வந்து போய் குளிராக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏசியோ ஃபேனோ தேவைப்படாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ளக் பாயிண்ட் தான் ஒன்று தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் தோணுச்சு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஹாலில் இருக்கும்ல. அதே மாதிரி பார்த்தா ஹால்லேயே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தா உள்ள ரூம்லேயும் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. வாங்க நம்ம அந்த ரூம் பார்க்கலாம் வாங்க. அந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் ரூம் மாதிரி இருந்துச்சு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கபோர்ட் ஒன்று தான் இருக்குது. அதனால ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா லக்ஸரியாக ஃபீல் ஆகுது. வெளில பார்க்க ஒரு அவுட் வச்சுருக்காங்க. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெட்ஷீட் இருக்குது. அப்புறம் கபோர்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருக்காங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி ஒரு சார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் தான். ரெஸ்ட் ரூம் மட்டும் க்ளீனாக இல்லை அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணவே பிடிக்காது. வாங்க ரெஸ்ட் ரூம் போய் பார்க்கலாம். ஸோ நிறைய போட்டிருந்தாங்க. முக்கியமாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஹாட் வாட்டர் வருமா. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா சரியா 2:50. இவ்வளோ நாம கொஞ்சம் சில்லுன்னு இல்லாமல் வந்துச்சு. இப்போ திரும்பவும் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா செம்ம குளிராக இருக்குமா நைட்டு. அதனால எக்ஸ்ட்ரா பிளாங்கெட் சொல்லியிருக்காரு. எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்டுக்கு ஏதோ அமௌண்ட்டாக கேட்டது கூட இல்லைன்னு சொல்லியிருக்காப்புல. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து சென்டரில் இருந்தது. அதாவது ரோஸ் கார்டன் போகிறதுக்கும் சரி, பொட்டானிக்கல் கார்டன், இது எல்லா பிளேஸ்க்கும் போகிறதுக்கு வந்து ரொம்பவே கிட்டத்தில் நாங்கள் வந்து போய் தங்கியிருந்ததுனால எங்களுக்கு ஃபியூயல் கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காருமே ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் நைட்டு போய் நிம்மதியாக தூங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது எங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்தால் இங்கே தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் முடிவே பண்ணிட்டோம். ஒரு ரூம் வந்து நான், மாமா, சஞ்சனா வந்து எடுத்துக்கிட்டோம். இன்னொரு ரூமில் வந்து எங்கள் அத்தை, மாமா, கௌசிகா வந்திருந்தாங்க சஞ்சு கூட. ஸோ ரொம்ப சூப்பரான ஹோட்டலுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஊட்டியில் நாங்கள் என்னென்ன பிளேஸ்க்கெலாம் வந்து போகணுன்றத அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம். வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள்.